ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் 14 சேனல். வாங்க பாதாம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாதாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுட தண்ணிங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பாதாமை போட்டுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தாங்க பாதாமோட தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக எடுத்துடலாம். இந்த 1 கப் பாதாமை மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் பாலுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, அரைச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் பக்கமே ஆயிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 டம்ளர் பாலில் பேலன்ஸ் இருந்த பால் தாங்க இது. இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் பக்கமே கிண்டிகிட்டே தாங்க இருக்கணும். அந்த அந்த 1 கப் பாதாமுக்கு 1.5 கப் சர்க்கரை போடணுங்க. அதே கப்லேயே 1.5 கப் சர்க்கரை போடணுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. சர்க்கரை போட்டதும் பாருங்கள் நல்லா கெட்டியாகுது. அடுப்பு பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டே இருங்க. கலர் நல்லா மாறணுங்க. மாறினதுக்கப்புறம் தாங்க நெய் ஊற்றணும். பாருங்கள், மாறிடுச்சு. அதனால் இப்போ நெய் ஊற்றுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் பார்ப்பீங்களா? இந்த மாதிரி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் பக்கத்துலேயே இருங்க. 1 கப் பாதாம்ங்க, அதுக்கப்புறம் 1.5 கப் சர்க்கரை, 3/4 கப்பு நெய் போட்டுக்கோங்க. அரை மணி நேரம் பக்கம் ஆகுங்க. கிண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாதாம் கேக் ரெடிங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.